சிங்கப்பூர்ல படிப்படியா உயரப்போற சம்பளம். எம்ஓஎம்மோட அறிவிப்பால உச்சக்கட்ட மகிழ்ச்சியில ஊழியர்கள். போன பிப்ரவரி மாதம் 2026வது வருஷத்துக்கான பட்ஜெட் அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல துறைகள்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தொடர்ச்சியா சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டு வருது. அந்த வகையில சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய உணவு சேவை துறையில பணிபுரியிற உறவுகளுக்கு ஒரு மிக முக்கியமான நற்செய்தி வெளியாயிருக்கு. புரோகிரசிவ் வேக் மாடல் பிடபிள்யூஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படிப்படியான ஊதிய உயர்வு திட்டத்துக்கு கீழ வரக்கூடிய 2026வது வருஷத்துல இருந்து 2028வது வருஷம் வரைக்கும் அடுத்த 3 வருஷங்களுக்கு அவங்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட இருக்கு. இது மூலமா சுமார் 53,000 ஊழியர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு நேத்து மார்ச் 16ஆம் தேதி வெளியான அறிக்கையில மனிதவள அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. சரி, இந்த திட்டத்துக்கு கீழ யாருக்கெல்லாம் சம்பளம் உயரும்? உணவு அப்புறம் குளிர்பான கடை உதவியாளர்கள், சமையல்காரர்கள், வெயிட்டர்கள் அப்புறம் சமையலறை உதவியாளர்கள் அப்படின்னு பெரும்பாலான ஊழியர்களுக்கு வருஷம்தோறும் 140 வெள்ளி வரைக்கும் சம்பளம் அதிகரிக்கப்பட இருக்கு. குறிப்பா சூப்பர்வைசர் நிலையில இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு 145 வெள்ளி வரைக்கும் உயர்வு கிடைக்கும். உதாரணமா சொல்ல போனா, இப்போ அடிப்படை நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஊழியரோட மாத சம்பளம் 2220 வெள்ளியா இருந்தா, அது 2028வது வருஷம் ஜூலை மாசத்துக்குள்ள 2500 வெள்ளியா உயரும். இந்த சம்பள உயர்வு ஒவ்வொரு வருஷம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. 2026 ஜூலை 1, 2027 ஜூலை 1 அப்புறம் 2028 ஜூலை 1 அப்படின்னு 3 கட்டங்களா இந்த உயர்வு வழங்கப்படுது. மற்ற துறைகளுக்கான ஊதிய உயர்வு காலத்தோட இதையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மார்ச் மாசத்துக்கு பதிலா ஜூலை மாசத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க மனிதவள அமைச்சக அதிகாரிகள். உணவுத்துறையில இப்போ நிலவக்கூடிய ஆள் பற்றாக்குறை அப்புறம் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய செலவுகளை கருத்துல வச்சு தொழில் நிறுவனங்களுக்கு உதவ அரசாங்கமும் முன்வந்திருக்கு. இதுக்காக பிடபிள்யூசிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புரோகிரசிவ் வேஜ் கிரெடிட் ஸ்கீம் மூலமா முதலாளிகளுக்கு சம்பள உயர்வுல 30% வரைக்கும் அரசாங்கம் நிதி உதவி வழங்கும். இது சிறிய அப்புறம் நடுத்தர உணவு நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு தடையின்றி சம்பளம் உயர்த்த வழிவகுக்கும். இந்த ஊதிய உயர்வு சிங்கப்பூர்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களோட பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு பெரும் உந்துதலா இருக்கும் அப்படிங்கறதுல ஐயமில்ல. அதே நேரம் இந்த சம்பள உயர்வு கட்டாயமாக்கப்படுறது இங்க இருக்கிற சிங்கப்பூரார்கள் அப்புறம் நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமே அப்படிங்கறதால தங்களோட நிலை பத்தி வேதனை தெரிவிச்சு வராங்க சிங்கை வாழ் வெளிநாட்டு ஊழியர்கள். பல வருஷங்களா சம்பள உயர்வு இல்லாம இருக்கக்கூடிய எங்களுக்கு சிங்கப்பூர் அரசு உதவணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க.